தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பத்ரகாளியம்மன் கோயில் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் முளைப்பாரி தீச்சட்டி ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு 21,000 பொடிதோசைகள் பிரசாதமாக நள்ளிரவில் வழங்கப்பட்டது. ஆலங்குளம் பத்ரகாளியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆவணி மாத கடைசி மற்றும் புரட்டாசி முதல் வாரத்தில் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த 19ஆம் தேதி திருவிழா தொடங்கியது. நாள்தோறும் பத்ரகாளியம்மனுக்கு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை ஆகியவை நடைபெற்றன. நேற்றிரவு பக்தர்கள் முளைப்பாரி, தீச்சட்டி ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து நள்ளிரவு 12 மணிக்கு சிறப்பு படையல்களுடன் சாம பூஜை நடைபெற்றது. அப்போது பத்ரகாளியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து திருவிழாவில் கலந்து கொண்ட 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு சுமார் 21,000 பொடி தோசைகள் அன்னதானமாக வழங்கப்பட்டன. சுவையான சட்னி சாம்பாருடன் வழங்கப்பட்ட பொடி தோசைகளை சிறுவர் சிறுமியர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் போட்டி போட்டுக்கொண்டு சுவைத்தனர். முதல் ஆண்டு சப்பாத்தி கொடுத்தோம், இரண்டாவது ஆண்டு பரோட்டா கொடுத்தோம். பரோட்டானா வெஜ் பரோட்டா நைட்டு 10 மணிக்கு வழங்கணும். இந்த ஆண்டு வித்தியாசமா பண்ணணும் வேண்டி மக்களுக்கு பொடி தோசைனா 21,000 தோசைகள் பக்தர்கள் மூலமா நாங்கள் வழங்குதோம். எல்லா தயார் நிலையிலும் உள்ளது. போன வருஷம் பரோட்டா போட்டாங்க, இந்த வருஷம் தோசை இட்லி எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த திருவிழாக்கு வருஷம் எங்க குடும்பத்தோட வருவோம். இந்த வருஷமும் நாங்க எங்க குடும்பத்தோட வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம் போன்றவற்றை அன்னதானமாக வழங்குவதே பொதுவான வழக்கம். ஆனால் பத்ரகாளியம்மன் கோவிலில் கடந்த ஆண்டு பிரசாதமாக பரோட்டா வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு பொடிதோசை வழங்கப்பட்டது பக்தர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.